வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வாசிக்க கேட்கலாம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல வாசியுங்கள். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஏன்னா சிலர்கிட்ட கேட்கும்போது போன வருஷம் நிறைவேறிச்சு, ஆனால் நிறைவேறல, அவ்வளோ ஒரு ஆக்டிவாக சொல்கிற மாதிரி தெரியல. பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு சபைகளில் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்துவோம். அதனால் அப்போது அங்கே ஜனங்களை பார்த்து நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இந்த வருஷம் எப்படி பிரதர் இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் எப்படி இருப்போமோ, எப்படி இருக்க போகிறோமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இது உண்மையான ஒரு காரியம். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உறவின் அடிப்படையில், உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற விசுவாச வாழ்க்கையின் அடிப்படையில், சரியா, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற ஜெப வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீங்க. சரியா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் போன சில வருஷங்களாக வடித்த கண்ணீர், உங்கள் பிள்ளைகளுக்காகவோ குடும்பத்துக்காகவோ ஜெபித்த ஜெபங்களுக்கு இந்த வருஷம் ஒரு கனியை காண்கிற கனி உள்ள வருஷமாக இருக்கணும். ஏன்னா இனியும் கர்த்தர் தாமதிக்க மாட்டார். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிட்டு. சரியா? ஒன்று வருகை சமீபம், எல்லாம் உலகத்தின் முடிவு. இது ரெண்டில் ஒன்று சீக்கிரமாக நடக்க போகுது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும், சரியா, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், வீடு நிறைய ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை அடுக்கி வைத்திருந்தாலும், அவனுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் நிறைய உணவை அடுக்கி வைத்திருந்தாலும், டைனிங் டேபிள் நிறைய சாப்பாடை அடுக்கி வைத்திருந்தாலும், அவனுடைய கபோர்டில் விதவிதமான ஆடைகளை அவன் வாங்கி அடுக்கி வைத்திருந்தாலும், எப்போ பார்த்தாலும் அவன் வாழ்க்கையில் தோல்வி 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 என்று இருந்தால், அவன் லைஃப்பில் இருந்தும் இல்லாதவர்கள் போல இருப்பார்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படின்னா எதிர்த்து வருவான், அதை புரிஞ்சுக்கணும். எதிர்த்து வரவே மாட்டான்ப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்லவில்லை. அவன் எதிர்த்து வருவான், ஆனால் தாக்கு பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற யோசுவா இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்தரிப்பது, அதான் நம்முடைய டாபிக்கு. ஆமென். தொடர்ந்து நாளைக்கு உபவாச ஜெபத்தில் இதை நான் பேசுவேன். உபவாச ஜெபத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு எப்படி ஒரு 7:15 ஆயிராதா? அதுக்குள்ளே நாங்கள் சோறு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெளியே ஒரு கடைக்கெல்லாம் போயிட்டு அப்படி ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அத்தியாவசியமான வேலைக்கு போய் தான் ஆகணும், சொல்ல முடியாது. நீங்கள் டெய்லி மீட்டிங் வச்சுப்பீங்க, எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தெரில. தொடர் ஜபங்கள் தான், அதாவது கட்டுகளை அறுக்கும். தொடர் ஜபந்தான் எழுப்புதலை கொண்டு வரும். தொடர் ஜபந்தான் சத்துருவின் கிரியைகளை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ண முடியும். தொடர் ஜபம், தொடர் விசுவாச வார்த்தை. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் போய் லாடிஸ் கூட ஆல் த டைம் சொல்லிட்டு வர காலங்கள்லாம் தான் ஆண்டவர் ஏற கட்ட போகிறாரு. அதனால் தொடர் ஜபம், தொடர் உபவாசம், அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தான் சாதனையாளர்களாக மாறுவாங்க. பைபிளில் நிறைய பேர்கள் இருக்குது, ஆனால் நிறைய பேர் சாதனையாளர்கள் கிடையாது. நம்ம இந்த நூற்றாண்டில் நிறைய ப்ரீச்சர்ஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ் இருக்காங்க. சாதனையாளர்கள் பெயர் சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்காங்க, சாதனையாளர்கள். அப்போது இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பிரியமானவர்களே, பாரத்தோடு சொல்கிறேன், வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. உங்கள் சபையில் ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் இன்றைக்கு
அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா உதாரணத்துக்கு பாருங்களேன், யோசுவாவின் புத்தகத்திலேருந்தே உங்களோட பேசுகிறேன். யோசுவாவின் புத்தகம் நீங்கள் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்க வேண்டிய முதலாம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதை துரோகம் பண்ணினார்கள். ம் எப்படியெனில் ம் யூதா கோத்திரத்து சோரானுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ம் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இஸ்ரவேல் புத்திரர் மேலே கர்த்தர் கோபம், இஸ்ரவேலர் புத்திரருக்கு மேலே, புத்திரர்கள் மேலே கர்த்தருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் மூண்டு போச்சு. நல்ல கவனிங்க, லீடர்ஷிப்பில் இருக்கிறவர், தலைவராக இருக்கிறவர் யோசுவா. யோசுவாவுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ டென்ஷன் ஆகிருக்கிறாரு, ஆண்டவர் கோபப்பட்டிருக்கிறாரு. அதனுடைய மெயின் தாக்கம் யாருக்கு இருக்குன்னா யோசுவாவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவர் தானே லீடரு. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் தாக்கம் தகப்பனை தாக்கம், அப்புறம் தாயை தாக்கம் இல்லையா? தமிழகத்தில் ஒரு பெரிய போராட்டம் வருதுன்னா எல்லாருமே முதல்வரை தான் தாக்குவாங்க. யார் என்ன தப்பு என்ன பண்ணாலும் முதல்வரை தான் தாக்குவாங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பயங்கரமான கோபம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஜனங்களை பைபிளில் வாசிக்கிறோம், அந்த ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி முகம், இஸ்ரவேல் மக்கள் தோற்று போனார்கள். அந்த 5ஆம் வசனத்தில் அவர்கள் ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். கொலை நடக்குது, 36 பேர் உயிர் போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டுகிறார்கள், பின்னடைகிறார்கள், தோல்வி முகம். இது எப்படி வரலாம்? கர்த்தர் சொன்னார, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார. போன வருஷம் கூட இப்படி சொன்னார், ஒன்றும் நடக்கலை. இந்த வருஷமும் சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம், அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் பார்ப்போம் என்ன செய்கிறார் பார்ப்போன்னு உட்கார்ந்துருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. ஆனால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி முகம், இழப்புகள், மரணங்கள், இல்லை வேதனைகள், கஷ்டங்கள். இப்போ இந்த நேரத்தில் யோசுவாவினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிக்கணும். யோசுவாவுக்கு தான் அதனுடைய முழு தாக்கம் தெரியும். முழு தாக்கம் யாருக்கு தெரியும்னா யோசுவாவுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் தான் பாதிக்கப்பட்டவர். நான் அடிக்கடி சொல்லுவோம், பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த பெயின் தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? அது ஒரு ஸ்டோரி. ஆமாம், கஷ்டப்பட்டாங்களாம், இப்படியா, இப்போ கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களாம், என்ன செய்கிறது, சரி அப்படின்ட்டு அது அவங்களுக்கு ஸ்டோரி. ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்கு பெயின், வலி. இப்போ பாதிக்கப்பட்ட யோசுவா என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடக்கிறாங்க. அடுத்த வசனத்தில் யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எம்மோரியர் கையில் ஒப்பு கொடுத்தவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானில் அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டு இருந்தோம் தான் நல்லா இருக்குமே. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுவை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் அனைவரும் இதை கேட்டு எங்களை வளைத்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உம்முடைய மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்? புலம்புறான். இதுக்கு பேர் தான் புலம்பல். யோசுவா புலம்புறான், ஐயோ இவ்வளோ பெரிய தோல்வி வந்துருச்சு. ஒரு பக்கம் எம்மோரியர், ஒரு பக்கம் கானானியர் எங்களை வளைத்து கொள்வாங்க. உங்களுடைய நாமத்துக்கு தானே கேவலம். ஏன் அப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் புலம்புறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு யோசுவா, எழுந்திரு. கர்த்தர் சொல்றார், நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள்,
சாபத்தினானதை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டும் களவு செய்தும், நீங்கள் களவு செய்தும் வஞ்சித்தும் தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே வைத்து கொண்டது உண்டே. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த ஆண்டவர் எப்போ பேசுகிறாருன்னா, இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும். ஏன் கர்த்தாவே வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, இந்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக என் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்துருச்சே, இந்த தோல்விக்கு என்ன காரணம்? நல்லா கவனிக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக பேசணும். நான் கூட அப்படி தான் பாசிட்டிவாக நினைக்கணும். அவிசுவாசமான வார்த்தை பேசக்கூடாது, விசுவாச வார்த்தை பேசணும் என்று தான் நான் போதிக்கிறேன். அதை நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சில வேளைகளில் இப்போ இந்த உபத்திரவத்துக்கு காரணம் என்னன்னு யோசுவா கண்டுபிடிக்கும்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறார். பைபிளை வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை வஸ்திரங்களை கிடைத்து கொண்டு இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும், அதை ஒன் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், மார்னிங் டு ஈவினிங், காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6ன்னு வச்சுக்கிடுங்க, 6 to 6. ஆமாம், நான் அப்படிலாம் உபவாசம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கடந்து ஏன் இப்படி நடந்ததுன்னு தேவனிடத்தில் விசாரித்த யோசுவா. அப்போது இந்த நாட்களில், வருஷத்தின் ஆரம்ப நாட்கள்லையே நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்தால் உடனே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை வைங்க. பர்சனலாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு உபவாச கூட்டத்துக்கு போகிறது கிடையாது. சில சபைகளில் உபவாச கூட்டமே கிடையாது இப்போ. ஏன்னா ஏசப்பா உபவாசம் பண்ணிட்டாரு, சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரா, நீங்களாம் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா அப்படின்னு போதிக்க ஆரம்பித்தோன்னே நிறையா சபையில் ஒன்லி, அதாவது சண்டே வந்து செலிப்ரேஷன் தான். உண்மை தான், செலிப்ரேஷனாக, உண்மையான செலிப்ரேஷனாக இருந்தால் செலிப்ரேஷனை கொண்டாட முடியும். சும்மா டான்ஸ் ஆடிட்டு விசில் அடித்தா செலிப்ரேஷன் முடியுமா? அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வந்து வீணாக உங்களுடைய ரட்சிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறணும்னா ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு உடலை ஒருத்து, உணவை ஒருத்து, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி யோசுவா ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிளில் நிறைய இந்த 3 நாட்கள் ஜெபம், 21 நாள் ஜெபம், என்ன 40 days ஃபாஸ்டிங்லாம் இருக்கா? எஸ்ராவின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் குறித்து வச்சுக்கோங்க. 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை 15ஆம் வசனத்தில் அந்த அகாவா நதி கரையில் போய், அதாவது எஸ்ரா 8:15 அவங்க போய் 3 நாட்கள் அங்கே உபவாசத்தோடு தங்கி இருந்ததாக அங்கே எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். சரி, தானியேல் புத்தகத்தில் தானியேல் 21 நாட்கள் உபவாசித்ததாக நீங்கள் பைபிளில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 21 நாள் உபவாச ஜெபம். எல்லாவற்றுக்குமே நம்முடைய அருமை ரட்சகராக இயேசு ராஜா லூக்கா 4ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு யோர்தானுக்கு அவர் கொண்டு போகப்பட்டு வனாந்தரத்தில் 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 40 நாள் உபவாச ஜெபங்கள். சில சபைகளில் 40 days ஃபாஸ்டிங்ஸ் நடக்குது. சில சபைகளில் 21 நாள் உபவாசம் நடக்குது. கர்த்தருக்கு தோத்திரம். சில சபைகளில் தொடர் உபவாச ஜெபங்கள் நடந்துக்கிட்டே வருது. அப்படிப்பட்ட சபைகள் வளரும். நீங்கள் பர்சனலாக உங்கள் சபையில் உபவாச ஜெபம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பர்சனல் ஃபாஸ்டிங் இருக்கணும். தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இங்கே பாருங்கள், வாரத்துக்கு 1 நாளாவது பர்சனலாக ஃபாஸ்டிங் இருங்க. அப்போ தான் வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தத்துக்கு எதிராக செயல்படுகிற அல்லது நம்ம அறியாமல் சில விஷயத்தில் நம்ம தவறுனா அந்த ஃபாஸ்டிங் டேஸில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைப்பார். உபவாசம் பண்ணும்போது நல்ல தண்ணி குடிங்க. நாங்களாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில், புரியுதா உங்களுக்கு, 3 நாள் தண்ணி குடிக்காமல் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி நிறைய முறை அப்படி இருந்திருக்கேன். தண்ணியே குடிக்காமல். அது ரொம்ப தப்பு. அப்போ அந்த காலங்களில் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கல எனக்கு. தண்ணி குடிக்கல,
அதுக்கப்புறம் 3 நாள் 3ஆவது நாள் பிரேக் பண்ணிட்டு போய் பிரியாணி சாப்பிட்றது. அந்த காலத்தில் வாலிப நாட்களில் அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் காலப்போக்கில் அது ஜீரண உறுப்புகளுக்கு பலகீனத்தை கொண்டு வரும். அதனால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, உபவாசம் பண்ணும்போது ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. உபவாசம் பண்ணும்போது அறை கதவை பூட்டிக்கோங்க. நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்கன்னு ஊருக்கு தெரிய வேணாம். புரியுதா உங்களுக்கு? சபையில் நடத்துகிற உபவாசம் அது பொதுவான உபவாசம் ஜெபம், அதுக்கு நீங்கள் போகணும். ஆனால் பர்சனல் ஃபாஸ்டிங் பற்றி பேசுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உங்களுடைய கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, சபைக்காக நீங்கள் பர்சனலாக ஆண்டவரோடு கூட உறவாடி, ஆண்டவரே எனக்குள்ள சில விஷயங்களில் மேற்கொள்ள முடியல, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஜெபம் பண்ணிடுவோமா? இதுதான் இன்றைக்கி ஒரு ஷார்ட் மெசேஜ், ஆனால் ஒரு நல்ல மெசேஜ்னு நான் கருதுகிறேன். ஆமேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இப்போ ஒரு தீர்மானம், வாரத்துக்கு ஒரு முறை பர்சனலாக நீங்கள் அது ஏதோ அதாவது சிலருக்கு மண்டே டு சாட்டர்டே டைட்டாக வேலை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தை வச்சுக்கோங்க. உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்டில் தனியாக ஒரு மணி நேரமாவது ஒரு ப்ரேயர் டைரி ஒன்று வாங்குங்க. சரியா? அதில் எழுதுங்க என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட்டுன்னு. அதை எழுதி ஒவ்வொன்றா வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடித்து நல்லா ஜெபிச்சுட்டு கீழே தேங்க்யூ ஜீசஸ், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்க, நன்றின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு சாப்பிட போங்க. அல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணுங்கள், மண்டே ஜெபம் பண்ணுங்கள். ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான் உங்களை தேவ பிரசன்னத்தில் கொண்டு போகும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் டான்ஸ் ஆடிட்டு லைட் ஆஃப் பண்ணி அணைச்சி போடுற இடங்களுக்கு போய் உல்லாசமாக இருந்தீங்கன்னா அது ஒரு எமோஷனலாக கொண்டு போய் விட்டுரும். அதனால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்டே ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை வளர்ந்துருக்கா? எஸ்ன்னு சொன்னால் உங்கள் சபைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்துமா வீதம் 12 ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிச்சிருக்கணும். அதுதான் அது உங்களுடைய சும்மா எனக்கு பணம் கிடைச்சது, வீடு கிடைச்சது, நான் டெய்லி சொல்லிட்டு வரேன்ப்பா, பணம் கிடைக்கிறதுக்காக வீடு கிடைக்கிற ஏசப்பா தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஏசப்பா வீடு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. யோசித்து பாருங்க. உங்களுடைய ஆத்துமா செழிப்பாக இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லா விதத்திலும் வாழும். ஆத்துமா வாழணும். ஆத்துமா வாழணும்னா உபவாச ஜெபம், துதி, ஆராதனை, வேர்ட் ஆஃப் காடு, சரியா? பர்சனல் இன்டிமசி வித் காட், அதை வாக்கிங் வித் காட், இல்லை இதெல்லாம் தான் ஆத்துமா வாழும். அதனால் இந்த நல்ல ஆலோசனைக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அங்கே சுற்றினாலும் எங்கே சுற்றினாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் தனிப்பட்ட தினந்தோறும் ஆண்டவரே வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ண போகிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசிக்க போகிறேன்னு சொல்லுங்க. கையை வைத்துக்கோங்க. அப்புறம் அது மண்டே டு சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நாளை நீங்கள் உங்களுக்கு வசதியான நாளை தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ண போகிறோம்ப்பா, நாங்கள் ஜெபிக்க போகிறோம்ப்பா, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டோம்ப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். போன வருஷம் எங்களுக்கு ரொம்ப துன்பத்தின் வருஷம், வேதனையின் வருஷம், இழப்பின் வருஷம், கஷ்டத்தின் வருஷம், பலவிதமான லாஸ். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, கிருபை தாங்கட்டோம்ப்பா. எங்களுடைய JMM ஃபேமிலி, யூடியூப் ஃபேமிலி, அப்பா 10K ப்ரேயர் வாரியர்ஸ், மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ், ஐ எம் ரெடி குரூப், ப்ரே ஃபார் லீடர்ஸ் குரூப்பு, இப்படி 7-8 விதமான ஜெப இயக்கங்களை தந்திருக்கிறீங்களே. அத்தனை பேரும் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவிலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.